இந்த உலகத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் யாரோடு கூடவாவது நெருக்கமாக இருப்பார்களானால் அவர்களை குறித்து சொல்வார்கள், இவர்கள் தான் அவர்களுக்கு வலதுகை, இவர்களோடு கூட அவர்கள் நெருக்கமாக எங்க போனாலும் இவங்க கூடயே தான் போறாங்க, எங்க போனாலும் என்ன செஞ்சாலும் இவங்க அங்கதான் இருக்காங்க என்று சொல்லி பல ஜனங்களை குறித்து சொல்வார்கள். அதை போல நாம் அதிகமாக நெருக்கமாக இருக்கிறவரிடத்தில் அவர்கள் எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் அவர்களோடு கூட யார் நெருக்கமாக இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் தங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர்கள் பேசுவதுண்டு. எதையும் மறைக்காமல் நெருங்கிய நண்பர்களோடு கூட எல்லாவற்றையும் பேசுவதுண்டு. இங்கே என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். என்னவென்றால், ஆண்டவர் மோசேயை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் மோசையோடு மறைபொருளாக அல்ல, முகமுகமாக பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், கர்த்தரின் சாயலை, அவன் என்னுடைய சாயலை காண்கிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் ஆண்டவருக்கும் மோசேக்கும் இடையே இருந்ததான உறவு. நமக்கும் ஆண்டவருக்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்கிறது? ஆண்டவர் நம்மிடத்துல மறைபொருளாக அல்ல, வெளிப்படையாக எல்லாவற்றையும் சொல்லத்தக்கதாக ஒரு உறவை நாம் வளர்த்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான வாழ்வு நமக்கும் ஆண்டவருக்கும் உருவாவதற்கு இந்த உலகத்தை நாம் புறம்பே தள்ளி அவரோடு கூட நெருக்கமாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக.